வலதுகரம் செய்தி சேவை. வலதுகரத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள். வலதுகரத்தின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். குருநாகலில் பாதுகாப்பற்ற பயணத்தால் பாடசாலை மாணவர் பலி. லாப் எரிவாயு விலையிலும் திருத்தம். புதிய விலைகள் குறித்து அறிவிப்பு. ரஷ்ய உக்ரைன் போருக்கு சென்ற இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். யாழ் அச்சுவேலியில் வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல், 3 கைது. களுத்துறையில் திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட சுகாதார பரிசோதகர்கள். லிட்ரோ எரிவாயுவின் புதிய விலைகள் தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. வீதி விபத்துக்களுக்கு காரணமாகும் காட்டு யானைகளின் செயற்பாடு தடுக்க கோரும் நெடுந்தூர பயணிகள். அரசாங்க மருத்துவமனைகளில் பாரிய சிக்கல், கவலை வெளியிடும் மருத்துவத்துறை. காபோதா சாதாரண தர பரீட்சார்த்திகளுக்கு விசேட அறிவிப்பு. இலங்கையில் புதிதாக திருமணம் செய்து கொண்டவர்களுக்கான முக்கிய தகவல் தொடர்வன வலதுகரத்தின் பிரதான செய்திகள். குருநாகலில் பாதுகாப்பற்ற பயணத்தால் பாடசாலை மாணவர் பலி. குருநாகல் கல்கமுவ எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் புனரமைக்கப்பட்ட புகையிரத பாதையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் கால்வாயில் வீழ்ந்ததில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாலகடவையிலிருந்து கல்கமுவ நகரை நோக்கி நிர்மாணிக்கப்பட்டு வரும் புகையிரத பாதையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 இவ்விபத்தில் சிக்கியுள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பலுகடவல பிரதேசத்தைச் சேர்ந்த MD சாமோத் வசல என்ற 17 வயதுடைய பாடசாலை மாணவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் காயமடைந்த ஏனைய 2 அதே பகுதியில் வசிக்கும் 2 பாடசாலை மாணவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தின் போது விபத்துக்கு உள்ளான ஒருவர் அருகிலுள்ள வீட்டுக்கு சென்று உதவி கோரியுள்ளார். இதன் அடிப்படையில் ஓடையில் விழுந்தவர்களை 1919 அவசர சேவைக்கு அறிவித்து 3 கல்கமுவ ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதில் ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். மேலும் காயமடைந்த 2 மாணவர்களும் கல்கமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒரு மாணவர் குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லாப்ஸ் எரிவாயிலும் விலையிலும் திருத்தம். புதிய விலைகள் குறித்து அறிவிப்பு. இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையும் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரை விலை 275 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 3840 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 கிலோகிராம் எடையுள்ள லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 110 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1542 ரூபாவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய உக்ரைன் போருக்கு சென்ற இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். ரஷ்ய உக்ரைன் போருக்கு சென்ற பல இலங்கை படையினர் தற்பொழுது உயிருடன் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலேபொட தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ரஷ்ய வாடகை படையில் இணைந்து கொண்ட 40 இலங்கை படையினரின் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் உயிரிழந்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இராணுவம் மற்றும் போலீஸ் என்பவற்றிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொண்டவர்கள் இவ்வாறு ரஷ்ய உக்ரைன் போரில் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 20 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் வழங்குவதாக கூறி குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்கு லஞ்சம் வழங்கி இவ்வாறு இலங்கை படையினர் ரஷ்யா உக்ரைனுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இராணுவ பின்வரிசை சேவைக்கு அழைத்து செல்லப்பட்ட படையினர் பின்னிரங்க போரில் ஈடுபடுத்துவதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் வெக்னர் கூலிப்படைக்கு விற்பனை செய்யப்பட்ட இலங்கையின் முன்னாள் படை அதிகாரி ஒருவரின் குரல் பதிவு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். அங்கிருந்து தப்பியவர்கள் ரஷ்யாவிற்கு செல்ல வேண்டாம் என கோருவதாக குறிப்பிட்டுள்ளார்.
ரஷ்யாவிற்கு வேலைக்காக அனுப்பி வைப்பதாக கூறினால் அந்த மோசடியில் சிக்க வேண்டாம் என மக்களிடம் கோருவதாக காமினி வெலேபொட தெரிவித்துள்ளார். யாழ் அச்சுவேலியில் வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல், 3 கைது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் 2 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் சகோதரர்கள் உள்ளிட்ட 3 அச்சுவேலி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் அச்சுவேலி சங்கானை வீதியில் தென்மூலை பகுதியில் உள்ள 2 வீடுகள் மீது நேற்றைய தினம் நடத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் சகோதரர்கள் உள்ளிட்ட 3 கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். களுத்துறையில் திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட சுகாதார பரிசோதகர்கள். களுத்துறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் திடீர் சோதனையை மேற்கொண்டுள்ளனர். களுத்துறை தேசிய சுகாதார நிர்வாக மற்றும் பேருவளை வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் நேற்று களுத்துறை, கட்டுக்குருந்த போன்ற பிரதேசங்களில் உள்ள கடைகள் மற்றும் உணவகங்களை இவ்வாறு சோதனையை மேற்கொண்டுள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள மக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உணவகங்களின் சுகாதார சீர்கேட்டை பராமரிக்காத உணவக உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் சந்தையில் காலாவதியான பொருட்களை வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த 5 கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி 30க்கும் மேற்பட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் கலந்து கொண்டதுடன் தொடர்ந்தும் இவ்வாறான பரிசோதனைகளை மேற்கொள்ள உள்ளதாக களுத்துறை தேசிய சுகாதார நிர்வாகம் தெரிவித்துள்ளது. லிட்ரோ எரிவாயுவின் புதிய விலைகள் தொடர்பில் சற்று முன் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்படுவதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் அறிவித்துள்ளார். கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் சற்று முன் அவர் இந்த விடயத்தை அறிவித்துள்ளார். அதன்படி தற்போது 4115 ரூபாவாக விற்பனை செய்யப்படும் 12.5 கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 3940 ரூபாவாகும். அத்துடன் 5 கிலோகிராம் நிறை கொண்ட லிட்ரோ எரிவாயு சிலிண்டருக்கு 70 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ரூபாய் 1582 ஆக உள்ளது. மேலும் 2.53 கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ சிலிண்டரின் விலை ரூபாய் 32 குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபாய் 740 என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீதி விபத்துகளுக்கு காரணமாகும் காட்டு யானைகளின் செயற்பாடு தடுக்க கோரும் நெடுந்தூர பயணிகள். நெடுந்தூர பயணங்களில் மணலாற்று பாதையினை பயன்படுத்தும் பயணிகள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். வீதிகளில் உள்ள குறியீட்டு காட்டிகளை யானைகள் சேதமாக்கி போவதால் வளைவுகளை கொண்ட அந்த வீதிகளில் பயணிக்கும் போது விபத்துக்களை தவிர்ப்பது கடினமாக இருப்பதாக குறிப்பிடுகின்றனர். மணலாற்று பாதையினூடாக மணலாறு பிரதேச செயலகம், நெடுங்கேணி, வவுனியா, திருகோணமலை, புல்மோட்டை, தென்னமரவடி என பல இடங்களுக்கு சென்று சேர முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மணலாறு என்பதனை மக்கள் தங்கள் பிரயோக பழக்கத்தில் வெளியோயா என பயன்படுத்தி வருவதோடு முல்லைத்தீவு கொக்குளாய் வீதியில் உள்ள மணலாற்று சந்தியை வெளியோயா சந்தி எனவும் பயன்படுத்தி வருவதையும் குறிப்பிடலாம். முல்லைத்தீவு கொக்குளாய் வீதியிலிருந்து பிரிந்து மணலாறு நோக்கி பயணிக்க உதவும் வீதியே மணலாற்று வீதி என அழைக்கப்படும். இந்த பாதையின் முதல் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு பெருங்காட்டினூடாக இந்த வீதி செல்கின்றது. மாலை பொழுது மற்றும் இரவு பொழுதில் வீதிக்கு வரும் யானைகள் வீதிகளில் உள்ள வீதி குறியீட்டு காட்டிகளை உடைத்து விடுதல் அல்லது வளைத்து விட்டு செல்லுதல் அண்மை காலமாக தொடர்ந்தவாறு இருப்பதாக அந்த வீதியினை அதிகம் பயன்படுத்தும் பயணிகள் குறிப்பிடுகின்றனர். வளைவுகளை அதிகம் கொண்ட வீதியின் பகுதியாக முதல் 10 கிலோமீட்டர் தூரம் இருப்பதால் பயணத்தின் வேகத்தினை குறைந்தளவிலேயே பேண வேண்டியுள்ளதாக நெடுந்தூர பயணிகள் ஈடுபட்டு வரும் பலரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அரசாங்க மருத்துவமனைகளில் பாரிய சிக்கல் நிலை, கவலை வெளியிடும் மருத்துவத்துறை.
நாட்டின் அரசாங்க மருத்துவமனைகளில் கடுமையான மருந்து பொருள் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதிலும் நோயாளிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருந்து பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள்வனவு செய்ய நேரிட்டுள்ளது. குறிப்பாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பாரியளவில் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை நீடித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காப்போத்தா சாதாரண தர பரீட்சார்த்திகளுக்கு விசேட அறிவிப்பு. காப்போத்தா சாதாரண தர பரீட்சார்த்திகள் தங்களுடைய தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்கான சிறப்பு அறிவிப்பொன்றை ஆட்பதிவு திணைக்களம் வழங்கியுள்ளது. இதன்படி காப்போத்தா சாதாரண தர பரீட்சார்த்திகள் தங்களுடைய தேசிய அடையாள அட்டைகளை பெறுவதற்காக பத்திரமுலையில் உள்ள ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் நாளை காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலி, குருநாகல், வவுனியா மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் உள்ள மாகாண அலுவலகங்கள் குறித்த காலப்பகுதியில் திறந்திருக்கும் என அலுவலகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் வலதுகரத்தின் செய்திகள் யாவும் நிறைவு வருகின்றன. வலதுகரத்தின் செய்திகளை பார்வையிட வலதுகரத்தின் யூடியூப் பக்கத்தினை பின்தொடருங்கள்.